இன்றைய நாளை சிறப்புகின்றவர்கள் தூய யோவான் அன்பிய மக்கள். அன்னையின் சிறப்பு தன்மைகளில் ஒன்று தூய்மை. தூய்மையின் இலக்கணம் என்பதை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக ஒரு மனிதன் நல்ல மனிதன் என்று சொன்னால் அவன் தூய்மையாக இருக்க வேண்டும். பாவ மாசு எதுவும் இல்லாமல் நல்லவனாக இருக்க வேண்டும். எனவேதான் அந்த மரியாதை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நாள் முதல் அந்த மரியாதை எந்த விதமான மாசும் வரவும் பாவமும் இல்லாமல் படைக்கின்றான், தேர்ந்தெடுக்கின்றான். அந்த ஒரு குணத்திற்காக இறைவன் அந்த மரியாதை உயர்த்துகின்றார். இறைவனின் தாயாக மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் தாயாக உயர்த்துகின்றார். எனவே நாமும் இந்த நாட்களில் மட்டுமல்ல, வாழ்நாளில் தூய்மையாக பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நம்மை உயர்த்துவார் என்ற எண்ணத்தோடு, இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் குறிப்பாக யோவான் அன்பிய மக்களுக்காக, குடும்பங்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். நம் கொண்டாட்டுகளை எல்லாம் ஏறெடுத்து திருப்பலி அந்த குடும்பங்களை நினைவில் கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த புனிதமான பலியை தகுதியுள்ள முறையில் கொடுத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை மாணவர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுகளை செல்வராக. ஆமென். எல்லாம்
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுக்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீ அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுவதை தெரிந்து கொண்டார். திருப்புதல் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுறை வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 முதல் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை பேர், வழியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தெரிந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவர்கள் என உலகம் கருதுவற்றை தெரிந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுவற்றையும் இகழ்ந்து தருபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டபடி அவர் இப்படி செய்தார். அவராலே தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையோராக்கி தூயோராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுந்துள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டும். இது ஆண்டவருடன் அறிவாக்கு. Thank you.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்டவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலி நம் தாய் ஒத்தாசை மாதாவினுடைய திருவிழாவினுடைய 9வது நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாளையும் மிக முக்கியமான நாட்கள். மிகச்சிறப்பாக திருவிழாவினுடைய ஆசிரியர் அருளை பெற்றுக்கொள்கிற நாட்கள். இந்த நாளிலே நம் தாயினுடைய மிக முக்கியமான மதிப்பீடான தூய்மையை பற்றி சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. தூய்மையின் இலக்கணம் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, நம் தாயினுடைய வாழ்வு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை என்றால், நம் தாய்க்கு இறைவன் கொடுத்த மிகச் சிறப்பான ஒரு கொடை என்றால் அது இந்த தூய்மை என்று நாம் சொல்ல முடியும். எனவேதான் அமலோற்ப மாதா என்று இந்த தாயை நாம் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே நம்முடைய நம்பிக்கையின்படி பாவத்தோடு தான் பிறந்து கொண்டிருக்கிறோம். ஜென்ம பாவத்தோடு. இந்த உலகத்தில் பாவமே இல்லாமல் பிறந்தவர்கள் யாரெல்லாம்? கடவுளுடைய படைப்பில் யாரெல்லாம் பிறந்தாங்க? முதல்ல ஆதாம் ஏவா. அதற்கு பிறகு பாவம் இல்லாமல் இறைவன் படைத்த ஒரு படைப்பு என்றால் அது அன்னை மரியாள். நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் பல வகைகளிலே இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது எப்படி? கடவுளது படைப்பில் எல்லா மனிதர்களும் ஒன்றுதான். அன்னை மரியாளும் ஒரு பெண் தான். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி அன்னை மரியாளை மட்டும் பாவம் இல்லாமல் இறைவன் படைத்திருக்க முடியும் என்ற கேள்வியை எப்போதுமே அவர்கள் முன்வைப்பதும். அதற்கு இப்பொழுது அகஸ்தீனார் அற்புதமான ஒரு பதிலை சொல்லுவார். எல்லாருமே மனிதர்கள் நடந்து வருகிறார்கள். பாவம் என்பது ஒரு பெரிய குழியை போன்று இருக்கிறது. மனிதர்கள் எல்லாருமே வருகின்ற பொழுது அந்த குழியில் விழுகிறார்கள், பாவத்தில் விழுகிறார்கள். கடவுள் அவர்களை கை தூக்கி விட்டு பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். ஆனால் அன்னை மரியாளும் ஒரு பெண்ணாக அந்த குழியில் விழுவதற்கு முன்பே கடவுள் அவரை தடுத்து நிறுத்தி பாவம் இல்லாமல் அவரை பிறக்க செய்கிறார் என்று புனித அகஸ்தீனார் சுட்டிக்காட்டுவார். ஏனென்றால் இந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்க போகிறவர் தூயவர், எல்லாம் அல்லவர். கடவுள் மட்டுமே இந்த உலகத்தில் தூயவர். ஆக அந்த தூயவரை தாங்குகிற அந்த தாய் அவருடைய கருப்பை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது. எனவே இந்த தாயை பிறக்கின்ற பொழுது அந்த தூயவரை தாங்குகிற இந்த தாயும் தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மாசற்றவராக அமல உற்பவியாக இந்த தாயை கடவுள் படைக்கிறார். எனவேதான் திருச்சபை இதை ஒரு கொள்கை பிரகடனமாகவே அறிவித்திருக்கிறார். இந்த தாய் பிறக்கின்ற பொழுதே தூய்மையானவராக, ஜென்ம பாவம் இல்லாமல் இறைவனால் இந்த உலகத்தில் தரப்பட்டவர் என்று திருச்சபை அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையால் அறிவித்திருக்கிறது. எனவே அந்த தாய் கடவுள் கொடுத்த அந்த தூய்மையை அதோடு நின்றுவிடவில்லை, தன் வாழ்நாள் முழுக்க எடுத்து செல்கிறார். எப்படி எடுத்து செல்கிறார்? இறைவன் ஒரு சிறப்பு கொடையாக இந்த அமல உற்பவத்தை கொடுத்திருக்கிறார், இந்த தூய்மையை கொடுத்திருக்கிறார். இந்த தூய்மையை தன்
தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவர் எடுத்துச் செல்ல அவர் கையாண்ட மிக முக்கியமான ஒன்று, நான் ஆண்டவரின் அடிமை என்று கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருந்தார். தன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே இது இறை திருவிழப்படி நடக்கிறது, இறை திட்டத்தின்படி நடக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஆண்டவரின் அடிமை என்று அவர் வாழ்ந்ததால் தான் கடைசி வரை அவர் அந்த தூய நிலையை தன் வாழ்க்கையில் காத்துக் கொள்கிறார் என்று. எனவேதான் கடவுள் நான் கொடுத்த இந்த சிறப்பு கொடையை தன் வாழ்நாள் முழுக்க எடுத்து சென்ற இந்த தாயை விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்கிறார். எனவேதான் அப்படி ஒரு மிக மேலான ஒரு கொடையை ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். எனவே இந்த தாய் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த, தூயவரை பெற்றெடுத்த இந்த தாயும் தூய்மையின் இலக்கணமாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவல உற்பவியாக நம் தாயை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தாயை பின்பற்றி இந்த திருவிழாவை எடுக்கிற நாம் தூயவர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். எபேசியர் எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் மிக அற்புதமாக சொல்லுவார், நீங்கள் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் கடவுள் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருமே கடவுள் தூயவர். கடவுள் அற்புதமாக சொல்லுவார், நான் தூயவர், நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று. ஆக கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இந்த தூயவர்களாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தூய்மை தன்மை அல்லது இந்த புனித தன்மை என்பது எல்லாருக்கும் உரியது. இன்றைக்கு நாம் அதை வாழ்ந்து காட்டுவதற்காக அழைக்கப்படுகிறோம். ஒரு 3 விதங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த தூய்மை தன்மையை, இந்த புனித தன்மையை வாழ்வதற்கு நாம் அழைக்கிறோம். முதலில் எண்ணத்தில் தூய்மை, நம்முடைய சிந்தனையில் தூய்மை இருக்கிறது. என்ன அர்த்தம்? நாம் நினைக்கின்ற எல்லாவற்றையும் நேர்மறையாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையுமே நேர்மறையோடு எடுத்துக்கொள்கிற ஒரு மனப்பான்மை. இந்த தாய் மரியாள் அதைத்தான் செய்தார். தன் குழந்தையை பெற்றெடுக்க இடமே கிடைக்கவில்லை, அதை நேர்மறையாகத்தான் எடுத்துக்கொள்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுமே அன்னை மரியாளுக்கு எதிராகவே நடக்கிறது. சிமியோன் குழந்தை ஏந்தி இந்த குழந்தையின் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவம் என்று சொல்கிறார். உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறார். நடக்கின்ற ஒவ்வொன்றையுமே நேர்மறையோடு யார் சிந்திக்கிறார்களோ, யார் எண்ணுகிறார்களோ அவர்களது வாழ்வு கண்டிப்பாக ஒரு புனிதத்தன்மையான ஒரு வாழ்வாக இருக்க முடியும். இன்றைக்கு மனித மனம் எப்போதுமே எதிர்மறையாகவே சிந்தித்து பழகிவிடுகிறது. எதை பார்த்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பது, எதை எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிப்பது, இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு போய்கொண்டே இருக்கிறது. அறிவியலாளரும் சொல்லுகிறார்கள், மருத்துவர்களும் சொல்கிறார்கள், நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறும். நான் நல்லதை நினைத்தால் நல்லதே வாழ்க்கையில் நடக்கிறது. நான் எதிர்மறையாக கெட்டதை நினைக்கிற பொழுது என் வாழ்க்கையில் கெட்டதே நடக்கிறது. இது இன்னும் ஆழமாக எப்படி சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய உச்சந்தலையில் ஒரு கிளாண்ட் என்று சொல்வார்கள், அது இருக்கிறது. நான் எதை நினைக்கிறேனோ என் உடல் அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்கிறது. ஐயோ, எனக்கு இந்த நோய் வந்துருமோ நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த நோய் வந்துடும். எனக்கு இது நடந்துருமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நடந்துடும். ஏன்னா நம்முடைய எண்ணத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நான் எதை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிறேனோ இந்த பிரபஞ்சம் என்னை நோக்கி அதை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்முடைய எண்ணத்தினுடைய ஆற்றல். அப்போ என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நேர்மறையாக சிந்திக்க நான் தொடங்குகிற பொழுது என் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன செய்யணும்? நான் எப்போதுமே பயிற்சி செய்கிறவன், காலையில் எழுந்த உடனே உங்களது ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நேர்மறையாகவே பார்க்க, எல்லாத்தையுமே நேர்மறையாகவே சிந்திக்க பழகும். இந்த ஒரு ஜபத்தை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்குங்க. எது நடந்தாலும் கண்டிப்பா நம்முடைய மனம் எதிர்மறையா யோசிக்கும். ஆனா அதையும் தாண்டி ஏன் இப்படி நினைக்கிற, இது இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு பாசிட்டிவாகவே நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, சிந்திக்க ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை ஒரு புனிதத்தன்மையை நோக்கி, தூய தன்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இரண்டாவது, நம்முடைய வார்த்தையில் தூய்மை. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எண்ணற்ற வார்த்தைகளை பேசுகிறார். நம்முடைய உளவியலாளர் சொல்லுகிறார்கள்,
ஒரு நாளைக்கு ஒரு பெண் 15,000 வார்த்தைகளை பேசுகிறார், ஒரு ஆண் 10,000 வார்த்தைகளை பேசுகிறார். இந்த வார்த்தைகளில் மிக மிக குறிப்பாக ஒரு 20% வார்த்தைகள் மட்டும்தான் நான் சிந்தித்து பேசக்கூடிய வார்த்தைகள். இதை நான் பேசணும், இந்த இடத்துல இவங்கிட்ட இதை பேச போறேன், இங்க போய் அதை பேச போறேன் அப்படின்னு நான் யோசிச்சு திட்டமிட்டு பேசக்கூடியது ஒரு 20% தான். 80% என்னையும் அறியாமல் இயல்பாக அந்த நேரத்தில் பேசக்கூடியது. அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நல்லதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நல்ல வார்த்தை என்றால் என்ன? அடிப்படையில் அடுத்தவரை மனதை நோகடிக்காமல், அடுத்தவருக்கு தீங்கு செய்யாத வார்த்தைகள் எதையெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் நல்ல வார்த்தை. ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லுவோமே, அது மிகச்சிறந்த வார்த்தை. ஒருத்தர் வாழ்க்கையில விடு பார்த்துக்கலாம், எல்லாம் தாண்டி வந்துடலாம், தெம்பாரு தைரியமானு சொல்றமே, அந்த நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் அது நல்ல வார்த்தைகள். இப்படி நம்முடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நேர்மறையாக சென்று முடியும். நம்மளால சொல்ல முடியுமா, காலையில் எந்திரிச்ச உடனே நான் பேசுற முதல் வார்த்தை என்ன, கடைசி வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே நம்முடைய வாயில் ஆண்டவருடைய வார்த்தை தான் வர வேண்டும். இயேசுவே புகழ் அல்லது இயேசுவே ரட்சியம், மரியே வாழ்க. இரவு படுப்பதற்கு முன்னாலும் கடைசி வார்த்தை நம்முடைய வாயில் ஆண்டவருடைய வார்த்தை வர வேண்டும். இதையெல்லாம் நாம் திட்டமிட்டு செய்ய பழக வேண்டும். ஆக நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக நேர்மறையான நல்ல வார்த்தைகளாக பேச பழகுகிற பொழுது நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு புனித தன்மை நோக்கி செல்லும். மூன்றாவது, நம்முடைய செயலில் தூய்மை. செயலில் தூய்மை என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு பேட்டி எடுப்பதற்காக ஒரு நிருபர் போகிறார். பேட்டி எடுக்கிற பொழுது அவர் அன்னை தெரசாட்ட கேட்கிறார், அம்மா உங்களை இப்பவே நீங்க வாழுகின்ற ஒரு புனிதை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க, எப்படி உங்களால இப்படி வாழ முடியுது அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். அப்ப அன்னை தெரசா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க, இந்த புனிதத்தன்மை, இந்த தூயத்தன்மை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக கடவுள் கொடுத்தது கிடையாது. இந்த உலகத்தில் கடவுள் படைச்ச எல்லாருமே அப்படி வாழ்வதற்கு தான் கடவுள் விரும்புகிறார். என்ன செய்யணும்? கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நான் கடமை உணர்வோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு நிருபராக இருக்கிறீர்கள், கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக கடமை உணர்வோடு செய்கிற பொழுது நீங்களும் புனிதர்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அன்னை தெரசா குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, இதுதான் புனிதத்தன்மை. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிற்கு ஏற்ப நீங்கள் வாழுங்கள் என்று புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லி காட்டுவார். கடவுள் எல்லாருக்குமே அழைப்பை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு துறவ வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குமே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசிரியர் பணியை கொடுத்திருக்கிறார், ஒரு அலுவலக பணியை கொடுத்திருக்கிறார், ஒரு வியாபாரத்தை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி நான் செய்கிற எந்த தொழிலோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கடமை உணர்வோடு, பொறுப்பு தன்மையோடு, நேர்மை தன்மையோடு, உண்மையோடு நான் செய்கிற பொழுது நான் புனித வாழ்க்கை வாழுகிறேன். 4 பேர் சொல்லணும், எப்பா இவன் ஒரு கிறிஸ்தவப்பா, இவன் கடையில போய் பொருள் வாங்கினா அது சுத்தமா இருக்கும், கலப்படம் இருக்காது, அளவு சரியா இருக்கும் அப்படின்னு மற்றவன் சொல்ல முடிகிற அளவுக்கு நான் வியாபாரம் செய்யறேன்னா நான் புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தளத்திலுமே இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் நேர்மையாக இருப்பான், உண்மையாக இருப்பான், இவனுக்கு கொடுக்கப்பட்டதை சரியாக செய்வான் என்று அடுத்தவரால் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருந்தாலே போதும், நான் புனித வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அன்னை மரியாள் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறார். ஆக இப்படி இந்த 3 தளத்திலுமே என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிற பொழுது, என்னுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, அடுத்தவருக்கு அன்பை கொடுக்கிற வார்த்தைகளாக, அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தைகளாக, அடுத்தவருக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கிற வார்த்தைகளாக நான் பேசுகிற போது, நான் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அடுத்தவரை முன்னிலைப்படுத்தி நேர்மைத்தன்மையோடும் உண்மையோடும் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் நான் செய்கிற பொழுது என்னுடைய வாழ்வு
கடவுள் விரும்புகிற அந்த தூய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. எனவே இந்த நாளிலே, இந்த நாள் முழுக்க நம் எண்ணத்தில் கூட விடுவோம், நான் இத்தகைய தூய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்கிறேன். இன்னைக்கு நான் சிந்திக்கிற எதையெல்லாம் நல்லதா சிந்திக்கிறேன், கெட்டதா சிந்திக்கிறேன். ஒரு சின்ன ஆய்வு கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கலாம், இன்னைக்கு எதெல்லாம் நான் எதிர்மறையா சிந்திச்சிருக்கிறேன், எதெல்லாம் நேர்மறையா சிந்திச்சிருக்கிறேன், எது அதிகமா இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு நான் பேசுற வார்த்தையில எதெல்லாம் நல்ல வார்த்தையா பேசியிருக்கேன், இதெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி, நோக்கடிக்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை இன்னைக்கு பேசியிருக்கேன், எது அதிகமா இருக்கு. நம்மை நாமே சரி பார்த்துக் கொள்ளலாம். தேவையற்றது அதிகமா இருக்கு, நாம் ஒவ்வொரு நாளும் அதை குறைத்துக் கொண்டே வரலாம். மனிதர்கள் நாம் பலவீனமானவர்கள், கடவுளுக்கு தெரியும். கடவுள் நம்மிடத்தில் விரும்புவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்வு நகர வேண்டும் என்பதைத்தான். எனக்கு அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நம் தாயிடத்தில் மன்றாடுவோம். ஒரு தூய்மையான வாழ்வு, அம்மா மரியே உண்மை போல வாழக்கூடிய ஒரு மரத்தை எங்களுக்கு தான். எங்கள் சிந்தனையில் எல்லாமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தான். கண்டிப்பாக எதிர்மறையாக சிந்திப்போம், அதையும் தாண்டி நாங்கள் வருவதற்குரிய ஆற்றலை தான். தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை குறைத்துக் கொள்ளக்கூடிய வலிமையை எங்கள் நாவுக்கு தான் என்று கேட்போம். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தொழிலை, இந்த வியாபாரத்தை, இந்த ஆசிரியர் பணியை, இந்த வேலையை, இந்த அலுவலக வேலையை நான் முழுமையான கடமை உணர்வோடு, உண்மையோடு, நேர்மையோடு, அர்ப்பணிப்பு உணர்வோடு அடுத்தவர்களை மையப்படுத்தி நான் செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம். தூயவரான கடவுள், தூய்மை இலக்கணமான அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வு தூயதாக இருக்க அருள் புரிவார். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். நம் தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நம் தேவைகளுக்கு மிக மிக தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் திருநகையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் திருச்சபையின் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக திகழ்ந்து மக்களை நல்வழி நடத்தி செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உச்சியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து பொது நலனில் அக்கறையுடன் செயல்பட இறை ஞானத்தையும் வல்லமையையும் அவர்களுக்கு நிறைவாய் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இத்திருவிழா நாட்களில் எங்களின் உள்ளங்கள் தூய்மைப்படவும் நாங்கள் ஏழை எளியவருக்கு உதவும் நற்கரங்களாய் மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் இறைவா, எம் குடும்பங்களில் வாழும் வயதில் மூத்தோர்களை நாங்கள் சுமையால் நீக்காமல் அவர்களை என்றும் அன்புடன் அரவணைத்து செல்லும் நல்ல உள்ளங்களாய் நாங்கள் திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள வெளியூர்களில், வெளிநாடுகளில் வாழும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். என்றும் உமது அன்பின் கரம் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற நமது ஊரை சார்ந்த பென்சன் விவசாயம் அவர்கள் தொழில் நல்ல முறையில் நடைபெற வேண்டும். அவர்கள் எவ்வளவோ நமது ஊருக்காக தியாகங்கள் செய்து நமக்காக பணிபுரிகிறார்கள், எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்கிறார்கள். காரணம், நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று. அவர்களுடைய தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவன் நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம் தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரை நல்ல எண்ணங்களோடு நாங்கள் இருக்க செய்யும் என்று கேட்போம்.
என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக, அடுத்தவருக்கு பயன் தருகிற வார்த்தைகளாக, கடவுளை போற்றுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நீ எனக்கு கொடுத்திருக்கிற தொழிலை, வேலை, வியாபாரத்தை நேர்மைத்தன்மையோடு, உண்மையோடு நாங்கள் செய்து அதன் வழியாக தூயவர்களாக வாழ வேண்டும். அதற்கான ஆற்றலை ஆண்டவரை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்துலக நன்மைகளுக்காகவும் உமது கைகளின் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவே, தூய்மை தன்மையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் மறைபொருளை மனம் இறங்கி ஏற்றருளும். அவரை மாசுக்கள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளா முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாம், பிறப்பு நிலை பாவத்தின் மாசுக்கள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீ. உமது நிறையருளா அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீ. அம்மகனுடைய மணமகனாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம்மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வை முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீ. ஆகவே வானகர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாக பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியதே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்று உமக்கு ஊழியப்புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்ரீமநாதனே மற்றும் எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். மேலும் வீட்டெழும் எதிர்நோக்குடன் வெயிற்கொள்ளும் சகோதரர் சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சொல்லும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான ஆட்சி மிக்க மரியா கடவுளால் யோசித்து புனித தூதர்கள் இவ்வுலகில் உதவராய் இருந்தோர் ஆகிய புனித வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு வழங்கி எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செயல் உலகின் பாவங்களை போக்குகிறது. தூயவராக வாழ்ந்தவர் நம்மை வாழ அழைக்கின்றனர். இந்த செம்மையின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, தேவரே, நிலையத்தை இழந்தவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்று 9வது திருவிழாவை காலையில் சிறப்பித்த அருள் பணியாளர் ஜேசுராஜ் அவர்களுக்கு உடல் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நடைமுறை தூய்மை இலக்கணம் அல்லது மரியாதை மாசற்ற இயேசுவை பெற்றெடுக்க கூடியவர், அவரும் மாசற்றவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மாசற்ற கன்னிமரியாக அமல உற்பவமாக கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார், ஏற்பாடு செய்தார் என்பதை நாம் அறிவோம். எதற்காக அந்த மரியாதை பாதுகாவலையாக வைத்திருக்கின்றோம்? நாமும் அவர்களைப் போல மாசற்ற தன்மை வளர வேண்டும், வாழ வேண்டும். மறைமுறை கூறியபடி எண்ணத்தின் அடிப்படையில், சொற்களின் அடிப்படையில், செயல்பாடுகளின் அடிப்படையில் நாம் நேர்மையுள்ள மக்களாக, உண்மையுள்ள மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் தூய்மையாக வாழ முடியும், பரிசுத்த தனத்தில் வளர முடியும் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே இந்த ஒரு வழிபாட்டில் கலந்து கொண்டு நேற்றும் இன்றும் நம்மோடு தங்கி இந்த விழாவை சிறப்பித்த ஜேசுராஜ் அருள் பணியாளர், தென் மண்டல இளைஞர் இயக்குனர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மாலை சரியாக 6:30 திருச்சபை மாலை, அதைத் தொடர்ந்து பிரார்த்தனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறப்பு மாலை ஆராதனை நடைபெறும். அனைவரும் வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக ஊர் நிர்வாகிகள் நேரத்தோடு வந்திருக்கின்ற குருக்களை சந்திக்க வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் தூய்மையில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றியே. நாங்கள் உட்கொண்ட இந்த உணவு அப்பாவக்காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளைப் போல தூயவர்கள்